புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயிலில் அமைந்துள்ள ஆத்மநாத சுவாமி கோவில் தான் வந்திருக்கும். இன்னைக்கு மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட தேவரப்பாடல் புகழ்பெற்ற பழமையான சிவன் கோயிலாகும். இது ஆவுடையார் பீடம் மட்டும் இல்ல, உருவ வழிபாடு இல்லாத தெற்கு நோக்கிய ஒரு தனித்துவமான திருத்தலம். இங்க கற்களால் ஆன நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளும் குறடு மற்றும் தல சிறப்பு வாய்ந்தவை. முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆத்மநாத சுவாமி ஆவுடையார் வடிவம் உருவமற்றது. அம்மன் யோகாம்பிகை, அவங்களுக்கு தனி சன்னதி இருக்கு. இங்கு சிறப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா, நந்தி சண்டிகேஸ்வரர் கொடிமறை இல்லைன்றாங்க. சிற்பக்கலைக்கு பேர் போன இந்த இடம் 1000 தூண்கள் கொண்ட மண்டபம், நாயக்கர் கால சிற்பங்கள், கற்களால் ஆன ஜன்னல்கள் மற்றும் சங்கிலிகள், இது எல்லாமே ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம ஒரே கல்லுல 1000 சிலைகளும் சரி, சங்கிலிகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த கல்லுல செஞ்சு வச்சிருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னரின் அமைச்சராக இருந்து இறைவனிடம் சேர்ந்து அருள் பெற்ற திருப்பெருந்துறை இதுவாகும். இந்த தூண்ல அங்க ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாரு. அவரு சொல்லுவார், நிறைய எக்ஸ்பிளனேஷன், நிறைய வீடியோக்களை நான் பார்த்திருக்கேன். எலும்புகளோட தன்மையும் சரி, அதுக்கப்புறம் கையில இருக்கிற நரம்புகள், அப்புறம் கண்ணு, குழி, நிறைய விஷயம் சொல்லுவாரு. இதெல்லாம் அந்த தூண்ல விவரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. தூண்ல செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான சிலைகள்ல குதிரை வீரர்கள், யாழி மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப மாதிரி ஆச்சரியமா தான் நம்மளை பார்க்க வைக்கும். உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு விஷயம் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.